1946ஆம் ஆண்டு 7 வயதில் தியாகையா என்ற படத்தின் மூலம் திரை உலகில் பாடகியாக அறிமுகமான பெருமைக்குரியவர் பழம்பெரும் பின்னணி பாடகி ஜமுனா ராணி. ஆயிரத்து 1953 வெளியான தேவதாஸ் படத்தில் இவர் பாடிய ஓ தேவதாஸ் பாடல் இவரை பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு சேர்த்தது. இசையமைப்பாளர்கள் TR பாப்பா, கண்டசாலா, SM சுப்பையா நாயுடு, மாஸ்டர் வேணு, AM ராஜா, G ராமநாதன், KV மகாதேவன், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் ஏராளமான பாடல்களை பாடியுள்ளார் ஜமுனா ராணி. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் சிங்கள மொழியிலும் திரை இசை பாடல்களை பாடியுள்ளார் ஜமுனா ராணி. இந்த கால இளசுகளையும் ரீமிக்ஸில் ஆட்டம் போட வைக்கும் துள்ளல் இசை பாடல்களை ஜமுனா ராணி அந்த காலத்திலேயே அசத்தலாக பாடியவர். தமிழில் நாயகன் படத்தில் ஜமுனா ராணி பாடிய நான் சிரித்தால் தீபாவளி பாடல் எவர்கிரீன் ஹிட். ஆயிரத்து 1992ஆம் ஆண்டுக்கு பிறகு திரைப்படங்களில் பாடல்களை பாடுவதை குறைத்துக் கொண்டு பல்வேறு மேடைகளில் கானம் இசைத்து வந்த ஜமுனா ராணிக்கு 1998ஆம் ஆண்டு தமிழக அரசின் கலை மாமணி விருதும், 2002ஆம் ஆண்டு அறிஞர் அண்ணா விருதும், 2020ஆம் ஆண்டு கலை மாமணி சிறப்பு விருதும் வழங்கப்பட்டது. பெங்களூருவில் வசித்து வந்த ஜமுனா ராணி வயது மூப்பு மற்றும் உடல்நலக் குறைவால் காலமானார். அவரது உயிரிழப்பு திரைத்துறையினருக்கு தெரியாத நிலையில் உறவினர்களின் இறுதி அஞ்சலிக்கு பிறகு அவரது உடல் ஹல்லாஹல்லி என்ற கிராமத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.